வணக்கம். குரல் அறிவோமிற்கு உங்களை வரவேற்கிறோம். அதிகாரம் 3. நீத்தார் பெருமை. குறள் 21. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. விளக்கம். ஒழுக்கத்தில் உறுதியான துறவிகளின் பெருமை சான்றோர் நூலில் விருப்பமுடனும் உயர்வாகவும் இடம்பெறும். Explanation in English. The end and aim of all treatise is to extol beyond all the other excellence the greatness of those who, while abiding in the rule of conduct peculiar to their state, have abandoned all deserve. இந்த குறளுக்கான ஒரு குட்டி கதையும் உங்களுக்கு சொல்ல போறேன். நல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நல்லூர் அப்படின்னு ஒரு துறவி இருந்தாரு. அவர் பொறுமை, அன்பு, தியாகம் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தாரு. பசின்னு யாராவது வந்துட்டா அவரோட உணவையே பகிர்ந்து சாப்பிடுவாரு. ஒரு திறமையான நல்ல சிந்தனையோட இருந்தாரு. நல்லு காலையிலேயே சீக்கிரமா எழுந்து குளிச்சிட்டு பக்தியோட பசுக்களுக்கு புல் கொடுத்துட்டு அவரோட வேலைகளை அவரே செய்வாரு. அது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறதுக்கு எப்பயும் அவரு தயங்கவே மாட்டாரு. ஒரு நாள் அவரோட குரு அவர்கிட்ட ஒழுக்கம்தான் நமக்கு உயர்வு தரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய அவருக்கு சொன்னாங்க. அந்த வார்த்தைய அவர் மனசுல ரொம்ப பதிவாக்கிட்டு அதுல இருந்து அந்த நாள்ல இருந்து எதன் மீதும் ஆசை கொள்ளாம கட்டுப்பாடோடையும் பண்பாடோடையும் உலகத்துல இருக்கிற எல்லா உயிரிடத்தும் அன்போடையும் அவர் வாழ்ந்துட்டு வந்தாரு. ஒரு நாள் நல்லூர்ல ஒரு கொடிய நோய் பரவ ஆரம்பிச்சிச்சு. மக்கள் அனைவரும் பயத்துல வீட்டை விட்டு வெளியவே வரல. ஆனா இந்த துறவி மட்டும் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு அவரே போய் முடிஞ்ச வர உதவி செய்தாரு. தனக்கு அந்த நோய் வந்துரும் அப்படிங்கிற எந்த ஒரு சுயநலமும் இல்லாம தன்னையே மறந்து மற்றவர்களுக்கு உதவி செய்தாரு. நோய் காலம் முடிந்த பிறகு அந்த ஊர்ல ஒரு பெரியவர் அவரை அழைத்து நல்லொழுக்க நல்லு ஒரு புனிதர் அப்படின்னு அவருக்கு அடைமொழி கொடுத்து அவரை பாராட்டினாரு. இந்த ஊரோட சுடர் ஒளி அப்படின்னு மக்கள் அவரை இன்னமும் பெருமைப்படுத்தினாங்க. அந்த ஊர்ல இருந்த ஒரு புத்தகம் எழுதுற பதிப்பாளர் அவரை பாராட்டி அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஒழுக்கத்தோட ஒளி நல்லு அப்படின்னு ஒரு தலைப்புல அவரோட வாழ்க்கையோட சிந்தனைகளை புத்தகமா பதிப்பிட்டாங்க. ஆமாங்க, எந்த ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடவும் நல்ல சிந்தனைகளோடையும் அன்போடையும் வாழும்போது அவங்கள பத்தின ஒரு வரலாறு ஒரு புத்தகத்துல இடம்பெறும். இந்த கருத்தை தான் நம்ம வள்ளுவரும் இந்த குறள்ல நமக்கு எடுத்துரைக்கிறார். நன்றி. மீண்டும் ஒரு குறளுடனும் ஒரு குட்டி கதையுடனும் உங்களை சந்திக்கிறேன்.